வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேயர்களே. நம்முடைய தமிழ் பாரதி சேனல் மூலமாக நம்ம பல்வேறு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு டூல் இன்னைக்கு உலகத்தையே ஒரு மிரட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூகுளுக்கு மாற்றா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டூல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டூல் மக்களிடையே ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு இருக்குது. இந்த டூல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம என்னென்ன சர்ச் பண்றோமோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டூல் எப்படி யூஸ் பண்ண போறோம், அந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்றது, அதன் மூலமா எப்படி சர்ச் பண்றது, அதன் மூலமா நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி நம்ம டைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாருங்கள் நேயர்களே, நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். நேயர்களே, இன்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சாட் ஜிபிடி அந்த டூல் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ஏஐ வெப்சைட்டை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வருது. இந்த பார்த்தீங்களா, இதுதான் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற வெப்சைட். இந்த ஓப்பன் ஏஐ கம்பெனி தான் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற அந்த டூலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் ஏஐ வெப்சைட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ கீழே ஃபீச்சர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது சாட் ஜிபிடி. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த சாட் ஜிபிடியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னா அந்த பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்ம அந்த சாட் ஜிபிடி சைட்டுக்குள்ள அது வந்துருச்சு. இப்போ அதனுடைய லாகின் பேஜுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லாகின் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ லாகின் கொடுக்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருந்தா ஸோ இதில் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து நம்ம போய்க்கலாம். இல்லை நம்ம மைக்ரோசாஃப்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு நம்ம இங்கே லாகின் பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ணி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட சர்ச் பேஜுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடம் தான் நம்ம சாட் ஜிபிடியோட மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எப்படி உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில வார்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு எக்ஸ்பிளைன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தோன்னா இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் வருமோ அது ஓப்பன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக ஒரு கண்டென்ட் டைப் பண்ணி பார்க்கலாம். ரைட் அன் ஆர்டிக்கல் ஃபார் நேதாஜி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நேதாஜி ரைட் அன் ஆர்டிக்கல் ஃபார் நேதாஜி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதில் அந்த நேதாஜி பற்றி ஒரு ஆர்டிக்கல் அந்த சாட் ஜிபிடியை உங்களுக்கு இப்போ கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆல்சோ நோன் அஸ் நேதாஜி ஆட்டோமேட்டிக்காக அதை டைப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ நேதாஜி பற்றி உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் சாட் ஜிபிடியை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம இதை இது நம்ம தேவையான விஷயங்களுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை அது கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம் சம்மந்தமாக ஏதாவது கோடிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதுக்கான கோடிங்னு கேட்டாங்கன்னா கூட அது டைப் பண்ணி கொடுக்குறோம். நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ரைட் HTML கோட் ஃபார் சாம்பிள் வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். சாம்பிள் வெப்சைட் இப்படி நான் டைப் பண்ணுறேன். வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வெப்சைட்டுக்கான ஒரு HTML கோடை அது டைப் பண்ணி தருது பாருங்கள். ஸோ இப்போ HTML கோடு அது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் HTML வேணா HTML கிரியேட் பண்ணிக்கலாம், ஜாவா வேணா ஜாவாவில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான ப்ரோக்ராமிங் பைத்தான் கோட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங்கு உங்களுக்கு கோடிங் தேவைப்படுதோ, என்ன ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு கோடிங் தேவைப்படுதோ அந்த கோடிங் கூட நீங்கள் இதில் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். இது இந்த மாதிரி ஹைடெக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம பேசிக்கான நீட்னஸ் கூட இது டைப் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அந்த குக்கிங் வீடியோட இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்கள் அந்த டிஷ்ஷஸ் நீங்கள் இங்கே கொடுத்து அந்த டிஷ்ஷஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஃபார் வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு கொடுக்குறோம்.
வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு அது வந்து டைப் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நீங்கள் ஹவு டு மேக் வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அது வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி நீங்கள் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டைப்பிங் மெத்தடாகவே உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டாகவே வந்து செஞ்சு கொடுத்துரும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான டைப்பிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே இது வந்து இந்த சாட் ஜிபிடி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோவில் இருந்து ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் வரைக்கும் இந்த சாட் ஜிபிடி மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாகவே இயங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சர்ச் என்ஜினுடைய அடுத்த ஒரு தலைமுறையை நோக்கி இது பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக டெக்னாலஜியோட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இதுல இருந்து திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நேயர்களே. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.